ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, தமிழ்நாட்டுல பிக்கெஸ்ட் ஸ்க்ரீன் இருக்க தியேட்டரான பிராட்வேக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இந்த பிராட்வே தியேட்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்க கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குங்க. ஒருவேளை நீங்க பஸ்ஸில வந்தீங்கன்னா, கேஎம்சிஹெச் பஸ் ஸ்டாப்ல இறங்கி, அங்கிருந்து 450 மீட்டர் உள்ள நடந்து வந்தீங்கன்னா, இந்த தியேட்டர் வந்து இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருக்க இந்த பிராட்வேல பார்த்தீங்கன்னா, நெறையா ஸ்டோர்ஸ் இருந்துச்சு. இங்க பர்ச்சேஸ் பண்ற மாரி நெறையா ஷாப்ஸும் இருந்துச்சு. நம்ம இந்த தியேட்டருக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐமேக்ஸ் கேமரால எடுக்கப்பட்ட ஒடிசி படம் பார்க்கறக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டருக்கு வந்திருக்கேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆகி 1 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆனாலும் எனக்கு இந்த தியேட்டர்ல வந்து தான் இந்த படத்த பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா, ஐமேக்ஸ் கேமரால எடுக்கப்பட்ட படம் இந்த ஐமேக்ஸ் தியேட்டர்ல பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த தியேட்டருக்கு வெயிட் பண்ணி வந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்கு மேல ஆகுது. ஆனா கூட இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த தியேட்டரோட பிரம்மாண்டத்துக்கே நெறைய பேர் வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டர் வந்து பிரம்மாண்டமா இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தா, ஏதோ ஒரு பேலஸ்க்குள்ள வந்த மாரி இருந்துச்சு. ஸோ, மேல இருக்க லைட்ஸா இருக்கட்டும், சுத்தி போட்டிருக்க டைல்ஸா இருக்கட்டும், வேற லெவலா இருந்துச்சு. ஆனா, இந்த தியேட்டர்ல விக்கிற டிக்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பட்ஜெட்லயே இல்ல. ஆனா கூட இந்த தியேட்டர்ல ஒரு தடவையாச்சும் படம் பார்த்துரணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டருக்கே நம்ம வந்திருந்தோம். நம்ம 12:10க்கு போக வேண்டிய படத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் நேரமாவே வந்துட்டேன். சரி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன்ல வந்து படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன்லலாம் படம் ஓடிட்டு இருந்துச்சு. இருக்கிறதுலயே பிக்கெஸ்ட் ஐஎமேக்ஸ் ஸ்க்ரீன் இருக்க ஒரே தியேட்டர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல இதுதான். ஸோ, அதனால தான் இந்த தியேட்டர்ல தான் வந்து நான் அந்த ஒடிசி படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். ஏன் இந்த ஒடிசி படம் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சேன்னா, ஸோ இந்த ட்ராய்ங்கிற மூவி வந்து பார்த்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஹிஸ்டாரிக்கல் மூவினாலே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தியேட்டர்ல பார்த்தா தான் அது ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஐஎம்எக்ஸ் லேசர் ப்ரொஜெக்டர் இருக்கிற ஸ்க்ரீனுக்கு வந்தேன். ஸோ இந்த லேசர் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன்லாம் வந்து வேற லெவலா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க எபிக் ஸ்க்ரீனுமே இருக்கு. நம்ம ஸ்க்ரீன்குள்ள உள்ள போனதையுமே பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த ஸ்க்ரீனையே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்க்ரீனா இருந்துச்சு. ஸோ, இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 பேர்த்த நிக்க வச்சோம்னா எவ்வளோ ஹைட் வருமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டா இருந்துச்சு. இந்த ஐஎம்எக்ஸ் ஸ்க்ரீன்ல பார்த்தா தான் அந்த ஹெட் வந்து கட் ஆகாம அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனுக்கே வந்து நான் படம் பார்க்க வந்தேன். ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, சில ஃபுட்டேஜஸ் எடுத்தேன். அது கட் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா, காப்பிரைட் இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெமோ குடுக்கறதுக்காக நான் போட்டிருக்கேன். Some unreal. Why live in just one? Then experience 1,000 more. நீங்க பார்த்த ஐஎம்எக்ஸ் டெமோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனலி நம்ம பார்க்க வந்த ஒடிசி படம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. A war. A man. நம்ம பார்த்த ஒடிசி படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேற லெவலா இருந்துச்சு. ஆனா, இந்த மத்த தியேட்டர்லலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் அதிகமா இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருந்துச்சு. இந்த தியேட்டர் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. மூவியுமே நான் எதிர்பார்த்த மாரி நல்லாவே இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து நல்லா இல்ல அப்படிங்கிற மாரி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கதைய வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவினா அப்படிதான் இருக்கும். அத ரசிக்கும்படியா நம்ம தான் பார்க்கணும். நம்ம அந்த கதைக்குள்ள ஒரு ஆளா போய் உட்காந்தோம்னா தான் அந்த படம் பார்க்க பிடிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த படம். ஃபைனலி நம்ம படத்த முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.